रहा है தேவ ஜீவன், प्रभु का जीवन, கிறிஸ்துவின் ஜீவன். क्रिस्तु का जीवन, அந்த ஜீவன் நமக்குள்ள வந்துடுச்சு. वो जीवन हमारे अंदर आ गया है. அந்த கிறிஸ்து ஜீவன் वो क्रिस्तु का जीवन செயல்படுவதற்கு वो हमारे अंदर काम இந்த कर வேத रहा है. வசனம் ये जो वचन है வித்தா இருக்குது, हमारे விதையா अंदर एक இருக்குது. जड़ बीज के जैसे முதல்ல ஆரம்பத்துல நல்ல சபைக்கு போவாங்க, वो अच्छे से कलीसिया पे जाते हैं, அப்படியே டல் ஆவாங்க. एकदम डल हो जाते हैं. ஏன்னா சரியா வசனத்தை கேட்கறது கிடையாது, क्योंकि उनको वचन में अच्छा समझ में नहीं आता, சரியா ஜெபிக்கிறது கிடையாது, ठीक से प्रार्थना नहीं कर पाते, அல்லது சரியான விதத்துல வசனத்தை சரியா போதிக்கிற இடத்துக்கு போறது கிடையாது. वो जहाँ पर वचन को अच्छा सिखाते हैं वहाँ पर नहीं जाते हैं. அதனால என்ன ஆகுது, उसके वजह से அததான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் अभी जो मसीही समाज जो है தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாத அளவுல இருக்கிறாங்க. प्रभु के लिए अभी प्रकाशित नहीं हो पा रहे हैं. அல்லேலூயா. आमीन. அப்போ தேவனுக்காக வாழணும்னா प्रभु के लिए अगर जीना है तो இத புது உடன்படிக்கையினுடைய இந்த காரியத்தை சரியா புரிஞ்சுக்கணும். ये नई वाचा का जो कार्य है उसको ठीक ढंग से हमें समझना அது ஆவிக்குரியது, वो आत्मा के रूप में है, அப்படினா அது ஜீவனுக்குரியது. वो जीवन है, ஏன்னா ஜீவன் உள்ள வந்திருக்குது, क्योंकि जीवन हमारे अंदर आया है. அந்த ஜீவன் நம்மை சரியாக்கினே இருக்குது. वो जीवन हमको ठीक ढंग से हमको बना रहा है. அந்த ஜீவன் சரியாக்குறதுக்கு हमें ठीक कर रहा है தேவ ஜீவன், प्रभु का जीवन, கிறிஸ்துவின் ஜீவன், क्रिस्तु का जीवन, அந்த ஜீவன் நமக்குள்ள வந்துடுச்சு. वो जीवन हमारे अंदर आ गया है. அந்த கிறிஸ்து ஜீவன் वो क्रिस्तु का जीवन செயல்படுவதற்கு वो हमारे अंदर काम இந்த कर रहा வேத है. வசனம் ये जो वचन है வித்தா இருக்குது, हमारे விதையா अंदर एक இருக்குது. जड़ बीज के जैसे बना ஆக விதை நம்ம கேட்கணும், इसको हम सुनना है, கேட்டுட்ட பிறகு இதுக்காக ஜெபம் பண்ணணும். इसके लिए प्रार्थना करना है. ஜெபம் என்பது அத்த நீர் பாய்ச்சுகிற காரியமா இருக்குது. जो प्रार्थना है वो पानी बीज में पानी डालने के जैसा है. எதுக்கு, इसलिए இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைய ये जो मसीह जीवन को இது ஜெபம் நீர் பாய்ச்சுற மாதிரி ये இருக்குது. प्रार्थना जो है वो पानी डालने के जैसा சத்திய है. வார்த்தைகள் ये जो सत्य वचन है, விதையா இருக்குது. सत्य वचन जो है एक बीज के समान है. எப்படி நம்ம உயிர் உள்ளவரா இருக்கிறோம், जैसे हमारे अंदर जिंदगी है, நமக்கு உணவு அவசியமாகுது, हमें खाना बहुत जरूरी தண்ணீர் है, அவசியமா இருக்குது, पानी बहुत जरूरी है, அதனால தான் இந்த உயிர் வாழ்றோம். इसलिए हम जी पा रहे हैं. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, उसी तरह हमारे ஆவிக்குரிய வாழ்க்கை आत्मिक என்கிற ஜீவனுக்கு हमारे आत्मिक जीवन के இந்த लिए வேத வசனமும் ये जो वचन है, இந்த ஜெப வாழ்க்கையும் प्रार्थना என்ன பண்ணுது, நம்ம அது உயிர் உள்ளதா ஆக்குது. हमें जीवित रखता है आत्मिक जीवन में. அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க इसलिए जो भी उद्धार ஆலயத்துக்கு வரணும், कलीसिया पे आना है, சத்தியத்தை கேட்கணும், सत्य वचन को सुनना அதன்படி है, வாழ ஆரம்பிக்கணும், उसके तरह जीना है, ஜெபம் பண்ணணும். प्रार्थना करना है, அப்ப பாருங்க அந்த வாழ்க்கை நல்லா ஆயிடும். फिर वो जीवन एकदम अच्छा हो जाएगा. ஆமென். आमेन. அப்ப இது என்ன குறியது, எழுத்துக்குரியது இல்ல, ये शब्द रूप में नहीं है, ஆவிக்குரியது. ये आत्मिक रूप அப்ப में இத है. ஆவிக்குரிய விதத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது अगर आत्मिक रूप से हम ये वचन को जब पढ़ेंगे நமக்கு ஆசீர்வாதமாய் हमें உண்டாகும். आशीष हम पाएंगे. ஆனா இத சரியா விதத்தை புரிஞ்சு கொள்ளாத अगर போது ठीक से हम வசனத்தை ये वचन को ठीक से नहीं समझ पाए तो நமக்கு அது தீமைனா ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கைக்கு போக மாட்டோம். நம்ம हम ऊंचे स्थान पर नहीं जा पाएंगे, ஒரு இருக்கிற நிலையிலே இருப்போம். जैसे हैं वैसे ही ठहर जाएंगे. நிறைய கிறிஸ்தவங்கள பாத்தீங்கன்னா बहुत मसीही लोगों முதல்ல ஆரம்பத்துல நல்ல சபைக்கு போவாங்க, वो अच्छे से कलीसिया पे जाते हैं, அப்படியே டல் ஆவாங்க. एकदम डल हो जाते हैं, ஏன்னா சரியா வசனத்தை கேட்கறது கிடையாது, क्योंकि उनको वचन में अच्छा समझ में नहीं आता, சரியா ஜெபிக்கிறது கிடையாது, ठीक से प्रार्थना नहीं कर पाते, அல்லது சரியான விதத்துல வசனத்தை சரியா போதிக்கிற இடத்துக்கு போறது கிடையாது. वो जहाँ पर वचन को अच्छा सिखाते हैं वहाँ पर नहीं जाते हैं. அதனால என்ன ஆகுது, उसके वजह से ஒரு ஆலயத்துக்கு போவாங்க வருவாங்க, कलीसिया पे तो आते हैं जाते हैं, ஆனா வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாது. लेकिन जीवन में कुछ भी नहीं कर पाते. பரலோகத்துக்கு போறதுக்கு மட்டும் தகுதி இருக்கும், सिर्फ स्वर्ग लोक जाने के लिए तैयार होते हैं बस. ஆனா கடவுள் கொடுத்த சித்தம், लेकिन प्रभु का जो அவர் கொடுத்த தரிசனம், उनका इच्छा क्या है, அவங்களுக்காக வச்சிருக்க நோக்கங்களை उनके लिए जो मकसद प्रभु ने रखा है நிறைவேற்றக்கூடிய वो सब वो ஒரு வாஞ்சை விருப்பம் அவங்களுக்கு இருக்காது. उनके अंदर वो इच्छुक नहीं रहते हैं. ஆலயத்துக்கு போறோம் சார், सिर्फ कलीसिया पे जाते हैं, ஜெபம் பண்றேன் சார், प्रार्थना करते हैं, காணிக்கை கொடுத்துறேன் சார், हम दान देते हैं, போதாதா சார், ये बस नहीं होता क्या? போதாது. नहीं बस होता, என்னது ये बस नहीं होता, போதாது. ये बस नहीं. தேவன் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட प्रभु आपके लिए தரிசனத்தை, जो योजना बनाए நோக்கத்தை हैं, जो मकसद बनाए हैं, நிறைவேற்றுவதற்கு தான் वो आप पूरा करना है. கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். इसलिए आपको उद्धार दिए हैं. அதுக்காக தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆழமா தெரியணும். इसलिए वचन आपको बहुत गहराई से समझ में आना है. ஆமென். आमेन. பாருங்க நம்ம சொல்றோம்ல, हम बोलते हैं ना, ஆராதனையில சொல்றாரு, हम आराधना में बोलते हैं ना, பணங்கள் வா, पैसा आओ करके சொத்துக்கள் बोलते வா, हैं, सारे जमीन जायदाद आओ करके बोलते எல்லா வித ஐஸ்வர்யங்கள் வா हैं, सारे ऐश्वर्य हमारे அப்படின்னு पास சொல்ல आओ சொல்றாரு. करके बोलते हैं हम. ஆனா இப்போ இதெல்லாம் கேட்டா ये सब सुनने से நமக்கே கொமட்டுது.
ये सब सुनने से हम एकदम उल्टी करने जैसे आता है। இதெல்லாம் நிஜமா? क्या ये सब सच है? இது இன்னும் நிறைய இடத்துல கேட்டிங்கன்னா அவங்களும் என்ன சொல்லுவாங்க, இது சபை கிடையாதுன்னு வாங்க. वो बहुत लोग और लोग अगर सुनने से ये सोचेंगे कि ये कलीसिया नहीं है, ஏதோ பண ஆசை பிடிச்சது மாதிரி சொல்றாங்க. ये पैसा के इच्छा में भाग रहे हैं करके सोचेंगे। பண ஆசை கிடையாது, ये सिर्फ पैसा की இயேசு தான் ஆசை. प्रभु के ऊपर ही हमको आशा है। ஆனா இயேசு இந்த பூமியில प्रभु हमें உங்களை என்னையும் हम लोगों को அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக உங்களுக்கு வச்சிருக்கிறார். उनकी मकसद को हम पूरा करने के लिए हमें यहाँ पर नियुक्त करके रखा है। அதுக்கு நான் சாதாரண ஆளா இருக்கிறதுக்கு उसको हम साधारण मनुष्य முடியாது. हम साधारण मनुष्य रहना ஆமென். नहीं रहना है। இப்போ நீங்க ஒரு பெரிய ஒரு பிசினஸ் வச்சுக்கிறீங்க வச்சுங்க, ஒரு பெரிய ஒரு கம்பெனி. अगर आपके पास एक बड़ा कंपनी है, கடவுள் அந்த கம்பெனி வைக்கிறதுக்கு உங்களுக்கு திட்டம் வச்சிருக்காரு. अगर आपको कंपनी रखने का योजना प्रभु ने बनाया है, நீங்க போய் ஒரு 20,000 30,000 சம்பளம் சம்பாரிச்சுக்கிறீங்க வச்சுங்களேன், आप जाके 20,000 30,000 कमाई कर रहे हैं, அது தேவனுடைய நோக்கமே கிடையாது. वो प्रभु की योजना नहीं है। நீங்க பெரிய ஒரு கம்பெனியை வச்சு आप एक बड़ा कंपनी रखना ही, நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்கணும், और 100 लोगों को आप काम देना है, ஆனா நீங்களே ஒரு இடத்துல வேலை செஞ்சு நிக்கிறீங்க. लेकिन आप जाके एक और जगह पर काम कर रहे हैं। அதுதான் தேவ நோக்கம் இல்லன்றது. यही बात है कि प्रभु की योजना आप में नहीं है। இருக்கிறீங்களா? आप हैं? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். तो एक उदाहरण के रूप में आपको, இப்படிதான் கிறிஸ்தவ மக்கள் நோக்கம் இல்லாத வாழ்ந்துக்கிறாங்க. ऐसे ही मसीही लोग, उनके अंदर वो प्रभु की मकसद नहीं है।